So guys, இந்த வீடியோல மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்ன மேன் இன் த மிடில் அட்டாக் நம்ம கத்துக்கிட்டாலே எல்லா ஸ்மார்ட் போனையும் நம்மளால ஹேக் பண்ண முடியும். அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை கூட வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம இல்லீகலா தான் பண்ண போறோம். இந்த வீடியோல மேன் இன் த மிடில் அட்டாக் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். MITM அட்டாக் அதாவது மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தேடும் போது உங்களுக்கு www.amazon.com இல்ல flipkart.com இது மாதிரி ஏதாச்சும் ஒரு .com நீங்க தேடும் போது அது ஸ்ட்ரைட்டா ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர்ல இருந்து உங்களுக்கு வரும்போது நீங்க அமேசான் தேடிங்கன்னா அமேசான்குள்ள போகும். ஃபிளிப்கார்ட் தேடிங்கன்னா ஃபிளிப்கார்ட்குள்ள போகும். இது மாதிரி யூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் நடுவுல ஒரு அட்டாக்கர் வராங்க. இவங்கள தான் மேன் இன் த மிடில் அட்டாக்கர்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க இன்டர்நெட்ல www.amazon.com நீங்க டைப் பண்ணி அது ஸ்ட்ரைட்டா ரவுட்டருக்கு போறதுக்காட்டியும் அந்த அட்டாக்கருக்கு தான் வரும். இப்ப நடுவுல ஒரு அட்டாக்கர் இருக்காங்களா? இந்த அட்டாக்கர் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்றீங்க. அதாவது amazon.com flipkart.com இது மாதிரி டைப் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டா ரவுட்டருக்கு போகாம இந்த அட்டாக்கர் கிட்ட தான் வரும். இந்த அட்டாக்கருக்கு தெரியும் இப்ப நீங்க amazon.com தான் தேடுறீங்கன்னு. இந்த அட்டாக்கர் நினைச்சாங்கன்னா அந்த அமேசானை எடுத்துட்டு flipkart கூட மாத்த முடியும். அவங்க ஃபிளிப்கார்ட்னு மாற்றி என்டர் பண்ணிட்டாங்கன்னா அது ரவுட்டருக்கு போயிட்டு உங்களுக்கு வரும்போது நீங்கள் அமேசான் தான் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபிளிப்கார்ட்குள்ளே தான் போகும். இதுதான் மேன் இந்த மிடில் அட்டாக்னு சொல்லுவோம். இவ்வளோ சிம்பிளாலாம் ஹேக்கர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட பர்சனலாக பேசிட்டு இருக்கும்போது அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ இல்லை வேற யாரு கூடயோ நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேட்லாம் ஒரு பேக்கேஜாக தான் போகும். அது ஸ்ட்ரைட்டாக ரவுட்டருக்கு போகிறதுக்காட்டியும் இந்த மிடில் உட்காந்துருக்க இந்த அட்டாக்கர் கிட்ட தான் போகும். அவங்க இதை படித்து பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பர்சனலாக ஏதாவது பேசி சென்ட் பண்ணும்போது அதில் இவங்க எது வேணாலும் ஆட் பண்ணலாம். அதுக்கு தான் ஆட் பண்ணி அவங்க ஓகே கொடுத்தோன்னே அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்ன வேணாலும் போகலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நினச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வேற மாரி கூட அவங்க யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நீங்கள் தான் அவங்களுக்கு இந்த மாரி அனுப்புனீங்கன்னு அவங்க நினச்சிப்பாங்க. இதுதான் இந்த அட்டாக்கரோட வேலை. இந்த அட்டாக்கர் இன்னொரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபிஷிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இந்த அட்டாக்கரோட வேலை என்னன்னா உங்களை ஃபிஷிங் பேஜ் பக்கம் கொண்டு போவாங்க. அதாவது ஒரு க்ரோன் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இன்டர்நெட்ல www.amazon.com நீங்க டைப் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டா ரவுட்டருக்கு போகாம இந்த அட்டாக்கர் கிட்ட தான் வரும். இந்த அட்டாக்கரும் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த அட்டாக்கரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வரும்போது அது அமேசான் பேஜ் தான் வரும். ஆனால் அது க்ரோன் பேஜ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு அமேசான் ஸ்பெல்லிங்ஸ் தரேன். இதில் எது அமேசானோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங் நீங்கள் கண்டுபிடிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் தப்பாக தான் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா நம்ம கண்ணு பார்த்தோன்னே இதுதான் அமேசானோட ஒரிஜினல் ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. மேலே இருக்குது அமேசானோட கரெக்டான ஸ்பெல்லிங், கீழே இருக்குது இந்த க்ரோன் வெப்சைட்னு சொல்லுவாங்கல்ல. அமேசான் மாரியே இருக்கும், ஆனால் அது அமேசான் இல்லை. நீங்கள் அமேசானில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அமேசான் டூப்ளிகேட் அமேசான் உங்களுக்கு தெரியாம நீங்க ஒரிஜினல் நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல உங்களோட ஃபோன் நம்பர், பேரு, அட்ரஸ் இதுமாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் ஹேக்கர் கரெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க சம்டைம்ஸ் நீங்க இந்த குரோம்லலாம் ஏதாவது டவுன்லோட் பண்ணலான்னு போகும்போது நிறைய வெப்சைட்லாம் வரும். அதுல நீங்க இந்த ஃபிஷிங் வெப்சைட் பக்கம் நீங்கள் வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு தெரியாமல் ஹேக்கர் கொண்டு வந்துடுவாங்க. அதில் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கீலாகர்லாம் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே அந்த ஹேக்கர் கிட்ட போயிடும். இந்த கீலாகரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கீலாகரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, கீலாகர்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் மேலே ஐ பட்டனில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் கீலாகரை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி ஹேக்கர்லாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் ஹேக் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அதுமாரி ஹேக் பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷிங் பேஜ் பற்றி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது பேடிஎம்லேருந்து எப்படி மாதம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுன்னு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரோம்ல தேடி பாருங்க. ஹவு டு earn பேடிஎம் 30,000. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், அதுதான் பேடிஎம்மோட அஃபிஷியல் வெப்சைட். கீழே நிறைய வெப்சைட்லாம் வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரேன்னு கொஞ்சம் கூட்டு போய் ஏமாத்தி விட்டுருவாங்க. எப்படின்னா நீங்க கீழே இருக்கிற ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ள போயிட்டோன்னே அந்த பேடிஎம் பேஜுக்குள்ள போயிட்டோன்னே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்க ஓகே கொடுத்தோன்னே இந்த அப்ளிகேஷனை நீங்க
ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லுமே ஸோ அந்த பேடிஎம்க்கு போகும். ஸோ இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்து இந்த வெப்சைட்காரங்க நம்மளோட டேட்டாஸ்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம் நம்மளோட நேமு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஸோ இமெயில் ஐடி, இதுமாரி நம்மளோட டீட்டெயிலாம் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ நம்மளோட டேட்டாஸ்லாம் இந்த வெப்சைட்காரங்க யார்கிட்ட வேணாலும் விற்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் இந்த ஹேக்கர் கிட்ட கூட விற்பாங்க. ஸோ இதுதான் ஃபிஷிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு எதுவுமே வித்தியாசமே தெரியாது. ஸோ அமேசானில் தான் நம்ம இருக்கோம்னு தெரியும், ஆனால் அது அமேசானே கிடையாது. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்டே தெரியாம இருக்குதா இந்த ஃபிஷிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஸோ அமேசானோட கரெக்ட் ஸ்பெல்லிங் எதுன்னு நீங்க அந்த யூஆர்எல்ல பாருங்க. ஸோ www.amazon.com மட்டும் போட்டுருந்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல். ஸோ www.amazonmini.com இதுமாரி போட்டுருந்துச்சுன்னா ஸோ இது ஃபிஷிங் பேஜ். அதாவது மற்ற ஒருத்தவங்க இந்த பேர்லயே கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அமேசானுக்குள்ள போயிட்டோன்னே எப்படி இருக்குமோ அதுமாரி தான் இதுலயும் இருக்கும். ஆனால் நீங்க ஒரிஜினல் அமேசான் பக்கம் போல டூப்ளிகேட் தான் வந்திருக்கீங்க. ஸோ இதுமாரி தான் இந்த ஃபிஷிங் பேஜ்ல நீங்க தப்பிக்கணும் இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த மேன் இந்த மிடில் அட்டாக் நீங்க தப்பிக்கணும்னா ஸோ இந்த பப்ளிக் வைஃபைல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. டைவர்டேஷன் ஸோ பெரிய பெரிய மால்லலாம் இந்த ஃப்ரீ ஒய்ஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹேக்கர் பண்ணுற வேலை தான். ஸோ நீங்கள் அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணணும். ஹேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் போயிடும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் உங்களை இந்த மேன் இந்த மிடில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக எல்லாத்தையும் ஹேக்கரால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவும் டேரெக்டாக இந்த அட்டாக்கர் கிட்ட தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் அது ரவுட்டருக்கு போகும். ஸோ அதுக்கடுத்து தான் அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகும். ஸோ டேரெக்டாக இது ஹேக்கர் கிட்ட வரதுனால ஸோ உங்களுக்கு நிறைய பிரச்சனையாக வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரீ ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மேன் இந்த மிடில் அட்டாக் நம்ம எப்படி செய்யறது கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கலை லினக்ஸ் ஓஎஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி மேன் இந்த மிடில் அட்டாக் பண்றது, அதை பத்தி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ இன்னும் செம்ம லென்த்தா போகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.